புதுச்சேரியில் பாலியல் பலாத்கார முயற்சியின் பொழுது சிறுமியை கொலை செய்த இருவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகரில் கடந்த 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மாலை 6 மணியளவில் ஆரத்தி என்ற 9 வயது சிறுமி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது மாயமானார். புகாரின் அடிப்படையில் 5 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது தெருவில் சிறுமி தனியாக நடந்து செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. சிறுமி முத்தியால்பேட்டையை தாண்டி செல்லவில்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டது. மார்ச் 3 ஞாயிற்றுக்கிழமை முதல் வீடு வீடாக சென்று சிறுமியை காவல்துறை தேடி வந்தது. 4 நாட்களாக சிறுமியை தேடி வந்த நிலையில் நேற்று அம்பேத்கர் நகர் பகுதியில் வாய்க்காலில் உடல் கண்டெடுக்கப்பட்டது. சிறுமியை கொன்று சாக்கு மூட்டையில் கட்டி சாக்கடையில் வீசியது தெரிய வந்தது. சிறுமி உயிரிழப்பு குறித்து விசாரணை நடத்திய போலீசார் பலாத்கார முயற்சியில் இறந்ததை உறுதிப்படுத்தினர். இது குறித்து விசாரணையில் 5 பேரை கைது செய்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது சிறுமியை கொலை செய்தது கருணாஸ் வயது 19 என்ற இளைஞரும் விவேகானந்தன் வயது 54 என்ற முதியோரும்தான் என்றும் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். முதியவர் பாலியல் கொடுமை செய்ய முயன்ற பொழுது அதிர்ச்சியில் சிறுமி உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் சிறுமியின் கை கால்களை முதியவரின் வேட்டியால் கட்டி வாய்க்காலுக்குள் உடலை போட்டுள்ளனர். சிறுமி உயிரிழந்த சனிக்கிழமை அன்றே போலீசுக்கு பயந்து உடலை கால்வாயில் வீசியுள்ளதும் தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் பாலியல் பலாத்கார முயற்சியின் பொழுது சிறுமியை கொலை செய்தவர்கள் மீது போக்சோ சட்டம் பாய்கிறது. சிறுமியை பலாத்காரம் செய்யும் முயற்சியின் பொழுது கொலை செய்ததாக 2 பேரை போலீசில் வாக்குமூலம் அளித்ததை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு கொலை வழக்குடன் போக்சோ பிரிவையும் சேர்க்க போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள்.